வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எம்ப்ரவர் சீரில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கேம்லிங் ஹவுஸில் போய் மாட்டிப்பாப்பில். அது மாட்டிக்கிட்ட இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இப்படியே தப்பிக்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போடலான்னு பார்ப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சர்வன் முந்திப்பாப்பில். நம்ம சர்வன் முந்திக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டியிருப்பாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் பரவாயில்ல போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனு ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல வந்து பணத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டு அங்கே கிளம்பியிருப்பாங்க. அப்போ தான் போயிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சர்வன்ட்டு சொல்லுவாப்பில், யங் மாஸ்டர் இதில் கிட்டத்தட்ட வந்து எப்படியும் 10,000 இருக்கும் போடுறது அப்படின்ற மாதிரி. கன்ஃபார்மாக இருக்கும், அது எப்படி இல்லாமல் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம யங் மாஸ்டர் சொல்ல, அதே சமயம் அந்த இடத்துல இந்த சர்வெண்ட்டை பார்த்துட்டு இவன் சாதாரண ஆள் மாதிரியே தெரியலையே, இவன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல எதுக்காக சும்மா வந்து இந்த இடத்துல வண்டி ஓட்டிகிட்டு வரதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ஆனால் இப்போ நினைக்கும் போது தான் உன்னொரு பக்கம் யோசனையாக இருக்குது, ஹீரோவோட டிசெண்டன்ஸ்னு சொன்னால் அப்போ கன்ஃபார்மாக எப்படி அவங்க வந்து இப்படி பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து அந்த சர்வெண்ட்டை கேட்பாப்பில், இதே மாதிரி வந்து அதிகமாக மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது வேறு இடம் உங்களுக்கு தெரியுமா, கேம்லிங் ஹவுஸ் மாதிரின்னு கேட்பாப்பில். அப்போ தான் அந்த சர்வெண்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் எங்கள் மாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, பேட்டில் ரேனாவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். ஆமாம் எங்கள் மாஸ்டர், போன டைமில் வந்து பேட்டில் ரேனாவில் ஹியூமன்ஸ் ஃபைட் பண்ணாங்க, பட் இப்போ எல்லாருமே வந்து வாரியர் கிளாஸ் ஆர்மர்ஸ் வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த ஆர்மர்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுறப்ப அங்கே நடக்கிற பெட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஈஸியாகவே கிட்டத்தட்ட 30,000 வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். எனது 30,000 ஜெயிக்க முடியுமா? அப்போ அந்த இடம் வந்து சரியான இடமா தான் இருக்குது போல் இருக்குது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், என்னோட கோலம் மேஜிக்கு அந்த மூலிமா அதாவது என்னால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். யங் மாஸ்டர் நான் சொல்கிறது நம்புங்க, நான் இம்பீரியல் அகாடமியில் வந்து நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தவன், நான் கன்ஃபார்மாக அந்த இடத்துல போனால் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவோம், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம யங் மாஸ்டரை கூப்பிட்டு போவோம். இவன் போகிறத பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து அவன் முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் அந்த பக்கம் ஒரு சவுண்டு கேட்கும். உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், எதுக்கு நீ வந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு காலாலேயே மிதிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாப்பில். அதே சமயம் தான் சர்வன்ட்டும் யங் மாஸ்டர் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். நம்ம யங் மாஸ்டருக்கு 2 நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கே போயிடுவாப்பில். 500 வருஷத்துலேருந்து இப்போ வரல, எதுவுமே மாறல. இந்த இடத்துல இந்த சோல்ஜர்ஸ் வந்து இப்போ வரல, இந்த இடத்துல சின்னவங்களை போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பவர் இல்லைன்ற ஒரே காரணத்துக்கோசரம் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங் மாஸ்டரும் சொல்லுவாப்பில். போது நிறுத்து அப்படின்னு சொல்ல வருவாப்பில். சொல்ல வரும்போதே அந்த இடத்துல வந்து போது நிறுத்துன்னு இன்னொரு சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டு யாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சோல்ஜரும் திரும்பி பார்ப்பேன், யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் ராயல் கார்ட்ஸ், அதுவும் சோல்ஜர்ஸ் தானடா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க எல்லாருமே இந்த நாட்டோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த நாட்டோட மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக இவங்க மேலே வந்து வயலன்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை திரும்பி பார்க்கற வேகத்தில் ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆகி நிற்பாப்பில். நம்ம ஹீரோட வாயிலேருந்து வார்த்தையே வந்திருக்காது. அவர் போய் பேருந்து மாதிரி நிற்கிறப்ப தான் அந்த இடத்துலேருந்து ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருப்பா. அவங்க எல்லாருமே வந்து சின்ன பசங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் அவங்களோட கடமை, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அச்சல் உருவம் அப்படியே இருப்பா, கேத்ரின மாதிரியே. அப்போ தான் அங்கே இருந்த ஸ்டோரேஜஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் பிரின்சஸாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது ஒரு பயனும் கிடையாது, ஏன்னா இது கவுண்டோட ஆர்டர், அவரே வந்து போட்ட ஆர்டர்ன்றதுனால நாங்கள் இதை பின்பற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து பிரின்சஸ் சொல்லுவாங்க, எதுக்காக இவங்களை பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ தான் அந்த சோல்ஜர் சொல்லுவான், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்த இடத்த விட்டு இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, டவுனுக்குள்ளே இவங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நானும் தான் டவுனுக்குள்ளே வந்திருக்கேன், அப்போ நானும் தானே கில்ட்டி, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள், என்னையும் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவள் பேசுவாள். இதை கேட்ட உடனே பிரின்சஸ், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் மட்டும் இது ஒன்றும் பிடிச்சதில்லை, இது கவுண்டோட டைரக்ட் ஆர்டர், இதை நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும், எங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ வந்து இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் அந்த இடத்துல இந்த சர்வன்ட் சொல்லுவான், இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க, இவங்க ஓல்கா கிங்டத்தோட பிரின்சஸ் அவங்க, ஆனால் இந்த கிங்டத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கிங்டம் வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆயிடுச்சு, இவங்க கிங்டமே வந்து ரூயினுக்கு இப்போ போயிடுச்சு, ஆனால் வந்து இப்போயும் வந்து இவங்க வந்து காமனர்ஸ் மேலேயும் இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் சமமாக தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பேர் வந்து ரெய்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ரெய்னாவா, ஆனால் நான் எப்படி இவளை பார்த்தாலும் வந்து இவள் கேத்ரினா தான், இது கண்டிப்பாக கேத்ரினா தான், இவங்க பேர் இப்படி ரெய்னான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்து நம்ம பிரின்சஸும் வந்து அந்த இடத்துல இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் அப்படியே இது தூக்கி விட போவா. ஆனால் அந்த இடத்துல அந்த சோல்ஜர் வந்து அவள் கையை பிடிச்சிருவான். பிரின்சஸ் நீங்கள் இதுக்கு மேலே இந்த இடத்துல பிரச்சனையை கூட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான். எதுக்காக கை பிடிக்கிற விடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பிரின்சஸும் கத்த, அந்த சோல்ஜர் நம்ம பிரின்சஸே கீழே தள்ளி விட்டுருப்பான். நம்ம ஹீரோவுக்கு வந்தது பாருங்க கோவம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம ஹீரோ அவனே கட்டுப்பாட்டே இழந்து ஒரு நிமிஷம் அந்த சோல்ஜர் பக்கத்தில் பறந்து அடிச்சிருப்பாப்புல. அடித்த வேகத்தில் அவள் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாப்புல. நம்ம ஹீரோ மைண்டில் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறதுனா, எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் இவனுங்களாம் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க, மாறவே மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட இருந்து ஏன் எதுக்காக திருப்பி பறிக்கிறதுக்காக வராங்க அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை நம்ம ஹீரோட கையை பிடிச்சி நிறுத்துவாங்க. நிறுத்துவது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, எதுக்காக அவனை அந்தளவுக்கு அடிக்கிறீங்க, இது போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கேத்ரினா அப்படின்னு சொல்ல வருவாப்புல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து இன்னொரு பக்கம் வந்து என்ன தைரியம் இருந்தால் ஒரு சோல்ஜரை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த இன்னொரு சோல்ஜரை வந்து அவனை வத்தி எடுத்து அப்படியே வீச வருவான். வீச வந்த நேரத்தில் வந்து
உனக்கு அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னோட உயிர் என்னமோ உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்மள சர்வெண்ட் வந்து அவன் கழுத்துலேயே கத்தி வச்சிருப்பான். அவனும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சிட்டு இருந்திருப்பான். அவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து அப்படியே போயிடுவாங்க. போன வேகத்தில் தான் அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட் சொல்லுவான், யங் மாஸ்டர் நம்ம இதுக்கு மேலே வந்து அரேனாவுக்கு போக முடியுமான்னு தெரியல, நம்ம எங்கேயாவது கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம கேத்தரினான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பிரின்சஸ் பக்கம் போயிருப்பாங்க. உனக்கு எதுவும் ஆகலையேன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அதே சமயம் தான் நம்ம பிரின்சஸ் சொல்லுவாங்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல, இல்லை எனக்கு புரியுது, இப்போ என்னோடய முகம் வந்து மாறிடுச்சு, ஆனால் வந்து நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ, இல்லை கேத்தரினா அப்படின்னு சொல்லுவாப்புல, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனால் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என் பேர் கேத்தரினா கிடையாது, என் பேர் ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாப்புல. சொன்ன விதத்துலேயே அதே சமயம் தான் நம்ம பின்னாடி வந்து சர்வெண்ட் வருவான். ஃபிலிப் வந்து, இல்லை எங்களோட வந்து உங்களை மிஸ்டேக்காக எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், வேறு யாரோ நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே சுச்சுவேஷனை சரி பண்ணிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாப்புல, என்ன தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவளை என்னால் மறக்க முடியல, நான் ஜஸ்ட் அவங்க உருவம் ஒரே மாதிரி இருக்குன்ற ஒரே காரணத்துக்கோசரம் நான் இந்த இடத்துல இந்த தவறை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாப்புல. அப்போ தான் பின்னாடி வந்து ஒருத்தங்க வந்துட்டு இருப்பான், பிரின்சஸ் ரெய்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வருவான், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்ம பிரின்சஸோட பர்சனல் பட்டலாக இருப்பான். அவன் தான் நம்ம பிரின்சஸ்க்கு பட்லர் சர்வெண்ட் எல்லாமே இருப்பான். அவன் பேர் வந்து விக்டர். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து, விக்டர் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, இந்த சண்டை நடந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கேட்பான். அதே சமயம் தான் அந்த பட்லர் அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு, நீங்கள் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாப்புல. நின்றுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லுவாப்புல, சரி நான் என்ன தான் வந்து இந்த இடத்துல தப்பாக உங்களை புரிஞ்சிட்டு இருந்திருந்தாலும், என்ன தான் இங்கே நடந்திருந்தாலும், நான் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி பண்ணன்றது ஒரு உண்மையான மறக்க முடியாத விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எதுவும் வந்து உங்ககிட்ட திருப்பி கேட்கல, ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிளம்பலாம் ஃபிலிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதே சமயம் தான் இந்த இடத்துல பட்லரும், சரி பிரின்சஸ் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இப்போ அவன் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் உண்மையிலுமே வந்து அவனுக்கு சும்மா ஒரு தேங்க்யூ கூட சொல்லையே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சஸையும் வச்சுருப்பாள். 2 பேருமே அதே சீனில் கட் ஆகிட்டு அடுத்தது வந்து அப்படியே இந்த இடத்துல அரேனா சீனுக்கு வரும். அரேனாவில் வரப்பவே இந்த இடத்துல வந்து இன்டென்ஸான ஃபைட்டிங் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வேறு ரன்னிங் கமெண்ட்ரி வேறு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம ஹீரோவாக அந்த இடத்துல ஃபிலிப் 2 பேருமே அந்த இடத்துல வந்து போட்டியை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் மேலே பெட் கட்டலாம், எப்படி பெட் கட்டலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து அவ்வளோதான் இந்த கடை முடிய போகுதுன்னு சொல்லுவாப்பில். சொன்ன வேகத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஆர்மர் வந்து 2 ஆக்ஸை வச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு ஆர்மர் ஒரே பொருளே போட்டிருக்கும். நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக சொல்லியிருப்பாப்பில், ஒரே பவுல் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரிலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த மேட்ச்சில் நம்ம தான் எப்படியும் ஜெயிக்க போகிறோம், நம்ம எப்படியும் பெரிய ஆள் ஆயிடுவோம், நமக்கு எப்படி அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சர்வெண்ட்டு பேசிகிட்டே இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாப்பில், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட கோல மேஜிக் தான், இது மூலியமானால வந்து அந்த வாரியர்ஸோட மான கோர் எங்கே இருக்குது, அவங்களோட பவர் என்னன்றதை பற்றி எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஈஸியாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த இடத்துல கமெண்ட்ரியில் வந்து அடுத்ததாக சொல்லுவாங்க. கமெண்ட்ரி கொடுத்தவங்க வந்து அடுத்ததாக சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த இடத்துல நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டிங்குக்கும் நம்மளோட ஃபேமஸ் சேவேஜுக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம சர்வெண்ட்டு சொல்லிட்டு இருப்பான், இந்த இடத்துல சேவேஜ்ன்றவன் வந்து அவன் கிட்டத்தட்ட வந்து 28 டைம் ஜெயிச்சிருக்கான், 2 டைம் தான் தோற்றுருக்கான். ஆனால் ஸ்டிங்குன்ற வந்து ஒரே ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்கான், அதுவும் 5 டைம் தோற்றுருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் தான் கன்ஃபார்மாக வின்னர் யாருன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம எதையுமே சீக்கிரமாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியுமா. அப்போ தான் அந்த இடத்துல சேவேஜை கூப்பிடுவாங்க. சேவேஜை கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து பேட்டில் ஆர்மரில் 2 கையிலையும் 2 ஆக்ஸை வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் தான் அந்த இடத்துல சேவேஜ். ரெண்டாவது யார், ஸ்டிங்கை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அப்போ தான் அந்த இடத்துல உள்ளேருந்து ஒரு சின்ன ரோபோட் ஆட்டம் வெளியே வருவாங்க. சின்ன ஆர்மரில் வந்து வரவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போன மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் லக்கியில் வின் பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த டைமில் வந்து ஃபுல்லாக மணியும் அந்த ஸ்டிங் மேலே கட்டுறான், அந்த ஸ்டிங் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். எப்படி ஸ்டிங் ஜெயிப்பான், அவன் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கான், அதுவும் லக்கில் தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் மேலே போகிறதும் வந்து சேவேஜ் எதிர்த்து அவன் கிட்டத்தட்ட 28 மேட்ச் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வன் சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், இந்த டைம் வந்து எல்லா மேட்சும் டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்மரை பார்ப்பாப்பில். ஆர்மரை பார்த்தா அதோட மானா கோர் ஃபுல்லாமே அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதோட பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த டைம் மேட்ச் டிஃப்ரெண்ட்டாக தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம ஹீரோ மொத்த காசையும் வந்து இவங்க 2 பேர்த்து மேலேயும் நம்பி கட்டி வச்சிருக்கான். இந்த இடத்துல சின்ன ரூயின் நைட் வந்து எப்படி இந்த இடத்துல ஜெயிக்க போகிறான், என்ன நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி சேனல் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், பாய்.